அப்படியா? போலாமா? காலைங்க வாங்க வாங்க. முதன்முறையாக மதுரையிலே இந்த அரங்கத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறது. இந்த கூட்டத்தை தோழர் அருணா அவர்கள் எழுதிய நேரில் கண்ட ஈழம் இன்று நேரில் கண்ட நினைவுகள் என்ற நூல் இப்போது வெளியிடப்பட இருக்கிறது. தோழர் அருணா அவர்கள் மகளிர் ஆயத்துறை தலைவராக இருக்கக்கூடியவர், பேச்சாளரும் இருக்கக்கூடியவர். ஓராண்டுக்கு முன்பு ஈழத்துக்கு சென்று அங்கு ஈழ யுத்தத்துக்கு பிறகு நடைபெற்ற மக்கள் படக்கூடிய துன்ப துயரங்களை பற்றி ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு பல 2009 ஈழ யுத்தத்துக்கு பிறகு பலரும் அங்கு நடைபெற்ற அந்த இனக்கொலையை பற்றி எழுதியிருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆனால் அருணா அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை அரசியலோடு இணைத்து பலர் எழுதியிருந்தாலும் கூட அங்குள்ள துயரங்களை மட்டுமே பதிவு செய்திருப்பார்கள். ஆனால் ஈழ அரசியல் முடிவுக்கு வந்துள்ளதா வரவில்லையா என்பதை பற்றியும் வினா எழுப்பி அதற்கொரு விடையையும் அவர்கள் இதில் தெளிவுபட எழுதியிருக்கிறார்கள். இயக்கமும் தலைவரும் இல்லாத காலத்திலே கூட இன்றைக்கு எப்படி இயக்கமும் தலைவரும் அங்கே மதிக்கப்படுகிறார்கள், குலசமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை தெல்ல தெளிவாக இந்த நூலிலே அவர் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக அனைவரும் இந்த நூலை வாங்கி படிக்கணும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்த நூலினை காரா பதிப்பகத்துடைய உரிமையாளர் தோழர் ராப்போ ரவிச்சந்திரன் அவர்கள் வெளியிட இருக்கிறார்கள். அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். சிறைவாசியாக இருந்தவர், தமிழ் தேசிய உணர்வாளராகவும் என்றும் இருந்து கொண்டு பல்வேறு நூல்களை இன்றைக்கு ஆக்கப்பூர்வமாக வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தோழராகவும் இன்று இருக்கிறார். அவர் இந்த நூலினை வெளியிடுமாறு அழைக்கிறேன். இந்த நூலினை பெண்கள் இணைப்புக்குழுடைய தலைவர் தோழர் காமேஸ்வரி அவர்களை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல் படி இரண்டாம் படி யார் யாருக்கு வேற சொல்லுங்க, வரிசையா கொடுத்துருங்க. சொல்லி கொடுங்க. சந்திரா இங்கெல்லாம் மகளிர் உறுப்பினர்கள் கவின்மா பெண்களும் பெற்றுக்கிறோம். கொஞ்சம் கூட எடுங்க. மேரி வாங்க, பாண்டியன், மேரி பாண்டியன், காளிங்கன் வாங்க, அப்படியே கொஞ்சம் வேகமா. பாண்டியன் வாங்க, பாண்டியன், நீதா பாண்டியன், காளிங்கன் காளிங்கன் வாங்க.
இல்ல, அவர் வர மாட்டேங்கிறாரு. அவர் கையில இருக்கு. அந்த புத்தகத்தை நீங்க கொடுங்க. அதே காட்டிக்கங்க. அந்த புத்தகத்தை கொடுத்து நீங்க தலைவர் வாங்கி நூல் இல்லாட்டி காளிங்கன் பேச. சரி பேசுங்க. அப்ப காளிங்கனை பேச சொல்லுங்க. அடுத்தாருல நீங்க தான் பேசணும். இந்த தலைவர் பேசணும்ல. இல்லை, மானுடம் இதழாசிரியர் தோழர் காளிங்கன் அவர்களை உரையாற்ற அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஈழம் என்று நேரில் கண்ட நினைவுகள் அப்படிங்கிற இந்த நூல், இந்த சிறு நூலை அருணா வடிவமைச்சிருக்காங்க, எழுதியிருக்காங்க. இந்த நூல் மற்ற பயண கட்டுரைகளிலிருந்து ஒரு வேறுபடுது. முக்கியமாக தன்னுடைய கனவு தேசமான ஈழத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த சூழலில் அங்கே போக முடியாமல் போயிடுச்சு. அங்கே இனப்போர் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு, போர் முடிவுக்கு வந்துருச்சு, அங்கே இன அழிப்புங்கிறது நடந்து முடிஞ்சிருச்சு. அங்கே ஈழம் முழுவதுமே ஒரு சிங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் சூழப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலில் அங்கே போகிறாங்க. இப்படி போகும்போது அவங்க இதுக்கு முந்தி அவங்களுடைய நினைவுகளில் எப்படி ஈழம் இருந்துச்சு, ஈழம் கிடைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும், முன்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற நினைவுகளோட இப்போ சமகாலத்தில் அவங்க போகிறாங்க. ஒவ்வொரு இடமா போகும்போது மற்ற பயணக்கட்டுரைகள்லேருந்து இது கொஞ்சம் வேறுபடுறது என்ன அப்படின்னா, இப்போ உதாரணமாக யாழ்ப்பாணத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த யாழ் நூலகத்துக்கு போகிறாங்க. அது இப்போ புனரமைக்கப்பட்டு புதுசாக இருக்குது. இதுக்கு முந்தைய எப்படி இருந்துச்சு, அது எப்படி தீக்கிரையாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற செய்தியை சொல்லிடுறாங்க. அப்புறம் யாழ் கோட்டைக்கு போகிறாங்க, அது புலிகள் கட்டுப்பாட்டில் எப்படி இருந்துச்சு, இப்போ இராணுவ கட்டுப்பாட்டில் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இப்படி ஒவ்வொரு இடமா. அப்புறம் ஆணையரை போகிறாங்க, ஆணையர் முகாம் எப்படி இருக்குது, முந்தி அதில் போராளிகள் அதை வெற்றி பெற்ற போது எப்படி இருந்துச்சு, அடுத்து பரந்தன், அப்புறம் பூநகரி, அப்புறம் கிளிநொச்சியில் போகிறாங்க, கிளிநொச்சியில் புலிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அந்த நகரம் இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, இப்படி ஒவ்வொரு இடமா. முள்ளிவாக்கல் போகிறாங்க, வட்டுவாக்கல் போகிறாங்க, இரணைமடு குளம், இப்படியே ஒவ்வொரு இடம் போகும்போது அதுக்கு முந்தைய அது எப்படி இருந்துச்சு வரலாற்றில், இடையில புலிகள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னும் ஒரு 3 செய்திகளை சொல்லி எடுத்துகிட்டு போகிற ஒரு பயணக்கட்டுரை ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி இவங்க சிங்கள பகுதிக்கு போகிறாங்க, கண்டி தலதா மாளிகை போகிறாங்க. அப்படி ஒரு சிங்கள இனவாத உருவாக்கம் கூடிய ஒரு முக்கியமான ஒரு மையமான இடத்துக்கு அங்கே போகிறாங்க. அது எப்படி அவங்க இந்த பல்ல வச்சுக்கிட்டு எப்படி புத்தருடைய பல்லுன்னு சொல்லப்படுறதை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு இனவாத பெருக்கு அங்கே நடக்குது. அப்புறம் சித்திரவதை கூடமான 4ஆம் மாடி, அது கொழும்புல, அங்கே எப்படி இருந்துச்சு, அங்கே போனவங்க யாருமே உயிரோட திரும்பி வர்றதில்லை. அப்படி சிங்கள பகுதி, தமிழ் பகுதி, எல்லா இடத்துக்கும் போகிறதோட அதில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா, இதில் இது பயணக்கட்டுரையில் பொதுவாக இலங்கைக்கு போனால் சோதி புட்டு இடியப்பம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. அந்த செய்திகளை அவங்க அதுக்குள்ளே போகலை. அன்றை இவங்களுடைய கனவுல ஒன்று இருந்துச்சு ஈழம், இப்போ எப்படி இருக்குன்னு ஒரு ஏக்கம் கலந்ததாக இருக்குது. அந்த அந்த இதில் பொய்மைகள் எதுவும் இல்லை. இந்த கட்டுரையை அவன்கிட்ட கொடுத்து படிக்க சொல்லும்போது, நீங்கள் இது கண்டிக்கு போயிட்டு அப்படியே அடுத்து மன்னாருக்கு போகிறீங்களாக்கா, அது எப்படின்னா அப்படின்னா அந்த வழியில் வர்ற மாதிரி எழுதுங்க. இல்லை காலிங்க, நான் இது வந்து நான் யாழ்ப்பாணம் போயிட்டேன், அதனால் அது யாழ்ப்பாணம் போயிட்டு வந்த மாதிரி எழுதணும், பொய்யெல்லாம் எழுதக்கூடாது, அப்படியே எழுதுவோம் அப்படிங்கிற அளவில் சொல்கிறாங்க. இந்த நூலுடைய ஒரு வெற்றி என்னன்னா, இதில் இருக்கிறது முழுவதும் உண்மை. ஒரு சொல் அலங்காரம், புகழ், இது வந்து வெற்று மொழிகள், அது எதுவுமே இல்லை, உண்மையை எழுதியிருக்காங்க. இந்த நூலுக்கு வந்து லட்சுமி அம்மா அவங்களுடைய அந்த லட்சுமி என்னும் பயணிங்கிறத ஒரு முன்னோடி நூல்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. உண்மையாக இருக்கிறனால இது சிறப்பான புத்தகம். வரலாற்றோட ஒரு பயணத்தை சொல்கிறங்கிற அளவில், ஒரு ஈழத்தை சொல்கிறங்கிற அளவில் ரொம்ப முக்கியமான புத்தகமாக கருதுறேன். எளிய, அதாவது வந்து இளைஞர் ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு அப்படிங்கிற அளவில் தெரிஞ்சு வச்சுக்கிறவங்களுக்கு இது அங்கே உண்மையில் என்ன நடந்துச்சுங்கிறத எளிய, அதை பற்றி பெரிய அளவில் அரசியல் புரிதல் இல்லாத, வரலாற்று செய்திகள் தெரியாதவங்களுக்கு, அவங்க ஒரு குடும்ப பெண்களுக்கு இது ஒரு முக்கியமான நூலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்து அந்த நூலினை பெற்றுக்கொண்ட பெண்கள் இணைப்பு குழு தோழர் காமேசி அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன். பெண்களாகிய நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம். நாம் வந்து அது போரை நிறுத்து, இந்த ஒற்றை கோஷத்தோட ஒரு 14 நாட்கள் 20 பெண்கள் உண்ணாவிரதம் இருந்தோம் நாங்கள். அப்போ அந்த உண்ணாவிரதம் இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது. அரசியல்வாதிகள் வந்து பார்த்தாங்க, சினிமா துறையில் இருந்தவங்க வந்து பார்த்தாங்க, சமூகத்தில் போராடக்கூடிய போராளிகள் வந்து பார்த்தாங்க, எழுத்தாளர்கள் பார்த்தாங்க, கல்வியாளர்கள் பார்த்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிட்டு போனாங்க. அப்போ அப்போ வந்து கலைஞருடைய அந்த ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கும் பொழுது
கனிமொழி வர்றாங்க. அப்போ அவங்க வந்து எங்களை பார்த்த உடனே எல்லாருக்கும் பெண்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு எழுச்சி வந்துருச்சு. ஏன்னா நாங்கள் 14 நாள் நாங்கள் உண்ணாவிரதம் வந்து நீங்கள் வந்து பார்க்க வரவே இல்லை. இப்போ இந்த 14 நாள் நீங்கள் எங்கே போனீங்க? நீங்கள் அப்போ அவங்க வந்து முதலாக வந்து பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு ஒரு வாக்குவாதமாகவும் ஒரு ஒரு இதாகத்தான் போயிட்டு இருந்தது. கடைசியாக அவங்க சொல்லிட்டு போனாங்க, உடனடியாக நாங்கள் தீர்வு நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அடுத்த நாள் கலைஞர் வந்து உண்ணாவிரதம் இருக்காருன்னு சொல்லி கடற்கரையில் ஒரு செய்தி வந்தது. அந்த 14 நாட்கள் முடியும் பொழுது எங்களை வந்து எல்லாம் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி அதாவது நல்லா தூங்கிட்டு இருக்கோம், 5 மணிக்கு தூங்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து தடதடன்னு சுற்றி பார்த்தா ஒரே காலு போலீஸ் எங்களை சுற்றி, இனி இதுக்கு மேலே நீங்கள் வந்து இருக்க கூடாது, உடனே நீங்கள் இது பண்ணணும்னு சொல்லி உடனே இது பண்ணாங்க. நாங்கள் அந்த 14 நாட்கள் 20 பேர் இருந்ததில் கடைசியாக வந்து நாங்கள் 4 பேர் தான் கடைசியாக வந்து கடைசி வரை நாங்கள் இருந்தோங்க. ஏன்னா இடையில உடல்நிலை சரியில்லாமல் ப்ராப்ளமாக ஆஸ்பத்திரிக்கு போனவங்க எல்லாம் போக நாங்கள் 4 பேர். அதில் ஒன்று நம்ம அக்கா பேராசிரியர் சரஸ்வதி, ஷீலு மேடம், நான், இன்னொருத்தவங்க பாண்டியம்மாள், வழக்கறிஞர் பாண்டிமாதி. நாங்கள் 4 பேர்த்த மட்டும்தான் கடைசி வரையும் நாங்கள் அந்த 14 நாட்களை பூர்த்தி செய்து நாங்கள் அந்த உண்ணாவிரதத்தை முடித்தோம். அப்போ தான் அந்த முள்ளிவாய்க்கால் அந்த 1 லட்சம் பெண்களை வந்து மக்களை வந்து ஒரே நாளையில் படுகொலை செய்த நாள் அது. அந்த நாட்களையெல்லாம் வந்து நினைக்கும் பொழுது ரத்தமே வரையுது. அது இன்றைக்கு நினைச்சாலும் கூட எங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நன்றி. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த உண்ணாவிரத்து பெண்களாக நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தை எந்த ஒரு எழுத்தாளர்களும் எழுதவில்லை. அது வரலாற்றிலையும் வரல, அது அரசு பதிவுலையும் நாங்கள் அந்த 20 பெண்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க ஈழத்துக்காகங்கிற ஒரு பதிவு எங்கேயுமே இல்லை. அது ஒரு வருந்தத்தக்க இருக்கா? ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். இதுல இருக்கு. ஓகே. அடுத்து அருளர் அவர்களை சிறிது நேரம் உரையாற்றுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தோழர் அருணா அவர்களை நான் பல ஆண்டுகளாக அறிவேன். அவர்கள் தமிழ் தேசியத்தின் மீது, தமிழ் ஈழ தேசியத்தின் மீதும் மிகவும் அக்கறை கொண்டவர். அவருடைய தன்னுடைய உரையிலே, இந்த நூலிலே அவர் சொல்லுவார், தான் எப்படி இந்த அரசியலுக்கு அழைக்கப்பட்டேன், உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கத்திலே இருந்து தொடர்ந்து அவர் தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்தது வரை அவர் அதில் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதோடு கூட இந்த ஈழ தமிழ் தேசியத்தின் மீது அவருக்கு எப்படி ஒரு ஆர்வம் விருப்பம் வந்தது என்பதையும் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர்கள் பல முறை சொல்லியிருக்கிறார்கள், இந்த போருக்கு பிறகு ஈழம் செல்ல வேண்டும், அங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் கண்டு வர வேண்டும், அந்த போர் நடந்த இடங்கள் என்பதையெல்லாம் தன்னுடைய கனவாகவே அவர்கள் வைத்திருந்தார்கள். அந்த கனவு இன்று நனவாகி அவர் ஒரு சொற்பொழிவாளராக நான் அறிந்திருக்கிறேன், ஒரு போராட்டக்காரராக நான் அறிந்திருக்கிறேன், ஒரு எழுத்தாளராக நான் இன்று அறிவதிலே நான் பெருமைப்படுகிறேன். அவர் முதலிலே இதை எழுதும்போது கைப்பிரதியிலே எழுதினார், கையிலே எழுதி அதை நான் படித்தேன். படிக்கும் போதே எனக்கு வியப்பாக இருந்தது. நான் நிறைய பயண கட்டுரைகளை படித்திருக்கிறேன். 1960களிலே பிலோ இருதயநாத் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், அவர் நிறைய பயண கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். ஆகவே இது ஒரு பயண கட்டுரை. ஆனால் மிகச் சிறப்பாக அந்த தொடக்கத்திலேயே தன்னுடைய அந்த எழுத்தின் மீது அந்த ஆர்வம், ஈழத்தின் மீது இருந்த அவருக்குள்ள அந்த அக்கறை இதனுடைய வெளிப்பாடாக மிகவும் அருமையாக எழுதியிருந்தார். அதில் ஒரு சில பிழை திருத்தங்கள், ஒரு சில சேர்க்கைகள் தான் இருந்ததே தவிர அதில் வேற எதுவும் இல்லை. ஆகவே அவர் யாழ்ப்பாணத்திலே இறங்கியது முதற்கொண்டு அவர் முள்ளிவாய்க்கால், இறுதியாக பிரபாகருடைய அந்த வட்டுக்கோட்டை வல்வெட்டித்துறை சேர்ந்த வரை, தொடக்கம் முதல் இறுதி வரை அவர் பார்த்த ஒவ்வொரு நினைவுகளையும் அதை பதிவு செய்திருக்கிறார். யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது, அந்த யாழ் நூலகம் யாரால் தொடங்கப்பட்டது, அதனுடைய தற்போதைய நிலை என்ன, அங்கே உள்ள மாணவர்கள்
எப்படி இந்த விடுதலை புலிகளுடைய அந்த போராட்டங்களை அவர்கள் தங்களிடத்திலே உள்ளத்திலே ஏந்தி இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். ஒவ்வொரு நினைவிடத்திலேயும் அங்கே குறிப்பிட்டிருக்கிற அந்த சொற்றொடர்களை அவர் பதிவாக்கி இருக்கிறார். ஆகவே அவர் அங்கே செல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு இடத்திலேயும் அவர் தன்னுடைய பதிவுகளை தவறாமல் அதிலே கண்ட காட்சிகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒரே ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அண்மையில தூத்துக்குடியில பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அப்போது அந்த வெள்ள பாதிப்புகளை பார்ப்பதற்காக அங்கே இருக்கிற மக்களுக்கு தன்னால் என்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக மகளிர் ஆயத்தினுடைய வஉசி நகர் கிளை சார்பாக அவர்கள் நிறைய பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கே சென்று வந்தார்கள். அப்படி சென்று வந்த போது குறும்பூரிலே அதற்கு பக்கத்திலே கடம்பாக்குளம் என்கிற ஏரி, அந்த மதகு திறக்க முடியாமல் அந்த ஏரி உடைந்து அந்த தண்ணீர் வீணாகி அங்கேயுள்ள விளைநிலங்களை எல்லாம் அது பாதிக்க செய்து விட்டது என்பதை அவர்கள் மிகவும் கண்ணீரோடு அது தன்னை மிகவும் பாதித்ததாக என்னிடத்திலே வந்து சொன்னார்கள். அந்த நிகழ்வை அவர் மனதிலே வைத்துக்கொண்டு இரநமுடி ஏரியை அவர்கள் பார்வையிட்ட போது அது பெரிய கடல் போல அந்த இரநமுடி ஏரி இருந்தது. அந்த ஏரியை அன்றைக்கு மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் உடைத்திருந்தால் அன்றைக்கு முள்ளிவாய்க்காலில் இவ்வளவு பெரிய படுகொலைகள் நிகழ்ந்திருக்காது. பல்லாயிரக்கணக்கான சிங்கள இராணுவத்தினர் அங்கே பலியாக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு பெரிய அணை உடைந்து நீர் வீணாகி இருக்கும். அந்த இடத்துல திருவள்ளுவருடைய குரலை அங்கே சொல்லி பிரபாகரனுடைய அந்த சூழலியல் அதற்கு தக்கவாறு தன்னுடைய ஈழ மக்கள் இருக்க வேண்டும் என்று கருதி அந்த அணையை உடைக்கக்கூடாது என்று தடுத்து நிறுத்தினார் என்பதையும் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அதோடு கூட அவர்கள் சைவ கோயில்களை எல்லாம் பார்த்திருக்கிறார்கள், புத்த விகாரையை பார்த்திருக்கிறார்கள், கிறிஸ்தவ தேவாலயங்களை பார்த்திருக்கிறார்கள். அந்த கிறிஸ்தவ தேவாலயத்திலே ஒரு ஈஸ்டரிலே அந்த தேவாலயம் குண்டு போட்டு அங்கே பல மக்கள் இறந்து போன நிகழ்ச்சிகளை பதிவு செய்திருக்கிறார்கள். புத்த விகாரையினுடைய அந்த 1000 அடி உயரத்திலே படிக்கட்டுகளை இவர்கள் ஏறி போய் மேலே இருந்து பார்க்கிற போது எங்கு பார்த்தாலும் வெள்ளையடித்த கல்லறைகள் போல புதிய விகாரைகள் தான் தெரிகின்றன. அங்கே சைவ கோயில்களை காணும். அது போல சிங்கள இராணுவம் இன அழிப்பு செய்து கொண்டிருக்கிறது. அது ஒரு மதச்சார்பற்ற நாடாக இல்லாமல் மத கோட்பாடுகளை தூக்கி பிடிக்கிற ஒரு நாடாக இன்று மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்து நிறைவாக அவர் கொழும்பு சென்ற போது அங்கே பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் அரசினுடைய நிலங்களாக இருந்தது. அங்கே விடுதலை புலிகளுக்கு பயந்து கொண்டு சிங்கள இராணுவம் அதை தன்னுடைய கட்டுப்பாட்டத்திலே வைத்திருந்தது. அது பெரிய பெரிய தோப்புகள் நிறைந்த பகுதியாக இருந்தது. இன்று விடுதலை புலிகளுடைய போருக்கு பிறகு அரசியல் பொருளாதார நெருக்கடியிலே சிங்களர்கள் தவித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அதை பன்னாட்டு முதலாளிகளுக்கு தாரை வார்த்து விட்டு அங்கே பன்னாட்டு நிறுவனங்கள் தங்களுடைய தொழில்களை தொடங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி தான் இந்த பயணத்திலே தொடர்ந்து பயணித்த போது ஒவ்வொரு இடத்திலேயும் அவர் தன்னுடைய உள்ள கிடக்கையை அங்குள்ள அரசியல் நிலைகளை மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். இது முள்ளிவாய்க்கால் நினைவு யாழ்ப்பாண நூலகத்திலே அந்த நினைவு தூண்கள் பலமுறை சிங்கள இராணுவத்தால் இடித்து மறுபடியும் திரும்ப அங்கே கட்டியிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றளவும் சிங்கள இராணுவம் தமிழர்களை அங்கே மதிப்பதில்லை. அந்த இனத்தை எப்படியாவது ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக இருக்க வைக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இது போன்ற ஒரு அருமையான ஒரு பயண கட்டுரை தொடக்கத்திலே இருந்து முடிவு வரைக்கும் கீழே வைக்க முடியாமல் ஒரு 80 ரூபாய் பெருமானமுள்ள சில பக்கங்களே உள்ள அந்த பயணக்கட்டுரை மிகச்சிறப்பாக எழுதியிருக்கிறார். உண்மையிலேயே நான் மனம் திறந்து அவர்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நூலை அனைவரும் வாங்கி இன்றைய ஈழத்தினுடைய அந்த நிலையை நீங்கள் உள்வாங்கி கொண்டு அந்த மக்களோடு நாம் இன்னும் அவர்களுடைய ஈழ விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டு எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய தோழர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து தோழர் கீதா பாண்டியன் அவர்கள் நூலினை இது வெறும் பயணக்கட்டுரை அல்ல. அருணா பயணம் செய்திருக்கலாம். இன்றைக்கு ஈழம், வெளிநாடுகள், தமிழ்நாடு என்று 3 களம் இருக்கிறது. வெளிநாடுகளில் இருக்கிற முயற்சிகளை நாம் தொடர்ச்சியாக
கேள்விப்பட முடியுது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட முகாம்களிலும் அகதி முகாம்களாக தான் இருக்கிறார்கள். 2009க்கு பிறகு ஈழம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றிய பார்வை துல்லியமாக இங்கே இல்லை. இந்த பயணக்கட்டுரை என சொல்லப்படுகிற இந்த நூல் அந்த பெயினை அந்த வழியை நமக்கு கடத்துவது என்கிற ஒரு காரியத்தை செய்திருக்கிறது என்கிற அடிப்படையில் இந்த நூலை உருவாக்கி இருக்கிற தோழர் அருணாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துவதோடு முடிக்க முடியாது, ஒரு வருத்தத்தையும் நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஒருத்தர் பயணம் பண்ணார், நான் பேசுறதுக்கு முன்னாடி உதப்பேன். ராசுவும் இந்த பயணத்தை அங்கு பார்த்தவைகளை அவர் பதிவு செய்திருக்க வேண்டும். அவர் செய்யவில்லை என்றாலும் கூட இந்த பதிவில் எப்படி பழமொழி சொல்லுவோம், ஒரு ஆணுக்கு பின்னே ஒரு பெண்ணென்ன, நம்முடைய அருணாவிற்கு பின்னே ராசு வலுவாக நிற்கிறார். இந்த பதிவில் ராசுவும் இணைந்திருக்கிறார். அந்த வகையில் அருணா ராசு அவர்களுடைய இந்த முயற்சியை, அவசியமான முயற்சி, இதில் என்ன சொல்ல வர்றாங்களோட அவங்க சொல்லும் பொழுது அந்த பெயினை அவங்களுடைய கண்களில் பார்க்கலாம். அந்த வகையில் இந்த வெளியீடை கொண்டு வந்ததற்கு வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், மகிழ்கிறேன். நன்றி. அடுத்து நூலின் ஆசிரியர் தோழர் அருணா அவர்களை ஏற்புரை வழங்க அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ஈழம் இன்று என்ற என்னுடைய பயண கட்டுரை, என்னுடைய ராசுடைய பயண கட்டுரை இன்னைக்கு உங்களுடைய ஒரு சிறு நூலாக திகழ்கின்றது. இதுக்கு இந்த நூல் இப்படி வர்றதுக்கு எனக்கு நிறைய பேர் எனக்கு ஊக்குவிச்சிருக்காங்க. எங்கள் தலைவர்கள் ஐயா மணியரசன், ஐயா கி வெங்கட்ராமன், மீதா பாண்டியன். அந்த நூல் எழுதுகிறப்போ என்னோட நின்று எங்கள் வீட்டுக்கு அப்பப்போ வந்து என்னோட கலந்துரையாடின தம்பி காளிங்கன் என்று பலர் நிற்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். சொன்ன மாதிரி 1981 இருந்து தான் அந்த தந்தை சேவியர் அருள்ராஜ் அவர் மூலமாக தான் அந்த ஈழங்கிற வார்த்தையை நான் கேள்விப்படுறேன். அப்போ உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கத்திலையும் ஈழ போராட்டம் 1983 நடந்ததுக்கு நிறைய பணிகள் நாங்கள் ஞான ஒளிபுரம் புனித வளனார் ஆலயத்தில் இருக்கிறப்போ நிறைய செய்திருக்கோம். அதை ஒட்டிய என்னுடைய அந்த நான் பெற்ற அந்த சிந்தனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உழைக்கும் மக்கள் விடுதலை இயக்கத்திலும் தமிழ் தேசிய பேர் இயக்கத்திலும் என்னை வளர்த்து கொண்டேன். அப்படிங்கிறப்போ ஈழத்தை பார்க்க வேண்டிய என்ற கனவு எனக்கு 2006 இருந்து இருந்துச்சு. 2006ஆம் ஆண்டு கிளிநொச்சியில ஒரு சிங்கள எழுத்தாளர் அந்த பகுதிக்கு போய் அப்ப பிரபாகரன் தலைமையிடமாக அதை தலைமையாக கொண்டு ஆண்ட நிர்வாகம் செய்த காலகட்டது ஒரு கட்டுரை படித்தேன். அந்த அம்மா எழுதியிருக்கிறது அது அவ்வளவு அருமையான ஒரு நிர்வாகமாக, மக்கள் அனைவரும் இன்புறுகின்ற நிர்வாகமாக இருக்கிறதுன்னு அவங்க சிங்கள எழுத்தாளர் எழுதியிருந்தாங்க. அன்னைக்கு என் மனசுல பட்டுச்சு, இந்த ஈழத்தை ஈழம் மலர்ந்தற்பாடு நம்ம போய் பார்க்கணும். ராசு நானும் அடிக்கடி பேசிக்கிட்டோம். நான் 2009 ஈழம் நொறுக்கப்பட்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிங்கிறப்பதான் ஆனாலும் அதை பார்க்கணும், அந்த மண்ணை தொட்டு வணங்கணுங்கிற ஒரு உணர்வு தான் இன்னைக்கு 2024 எனக்கு வாய்ப்பு கிடைச்சு நாங்க போயிருக்கோம். அப்படிங்கிறப்போ இந்த புஸ்தகம் ஒரு அப்படியே கோர்வையா இல்லைன்னு நீங்க சொல்லலாம், அது இருக்கலாம். ஏன்னா நான் முதல் புத்தகம், 2வது என்னுடைய மனசுல உள்ள உணர்வுகளை கொட்டின புத்தகம். காமேஸ்வரி வருத்தப்பட்டுக்கிட்டாங்க, அந்த 14 பெண்கள் உண்ணாவிரதம் இருந்ததை யாருமே பதியலன்னு. உண்மையிலே அதை நான் இந்த புத்தகத்துல முதல் பெண்ணாக பதிந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பெருமையோட. அதே போல இன்னைக்கு இந்த வெளியீட்டு விழா நடக்கணும் அப்படிங்கிறப்போ எனக்கு யாரை வைத்து வெளியிடலாம் அப்படிங்கிறத பொறுப்பை தமிழ் தேசிய பேரியக்கம் மதுரை மாவட்டத்திலே எங்ககிட்டே கொடுத்துட்டாங்க, என்கிட்டையும் ராஷ்டிரையும் கொடுத்துட்டாங்க. அப்பதான் யோசிச்சு பார்த்தப்போ தோழர் ரவிச்சந்திரன் அவர்கள் ஞாபகம் வந்தாங்க. ஏன்னா அவங்களாம் பல ஆண்டு காலம் இந்த ஈழத்தை முன்னிட்டு, ஈழ போராளிகளை முன்னிட்டு, அவர்கள் பக்கம் ஒரு ஆதரவு சக்தியாக அவர்கள் நின்றதை முன்னிட்டு பல ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்தவர்கள். அப்படிங்கிறப்போ இதை வெளியிடுறதுக்கு அவர் போல ஒரு தகுதியான ஆள் இருக்க முடியும்னு தோணலை. அதனால நான் அவங்களை தேர்ந்தெடுத்தோம். அதே போல இந்த நூலை பெறுவதற்கு சொன்ன மாதிரி தோழர் காமேஸ்வரி
அந்த 2009 அந்த காலகட்டங்களெல்லாம் போர் நிறுத்தம் கோரி மகளிர் ஆயம் மதுரையில என்ன ஒரு போராட்டம் நடத்தினாலும் காமேஸ்வரி அங்க தன்னோட தோழர்களோட வந்துருவாங்க. அதுல கூட அவங்களோட படம் ஒண்ணு இடம் போட்டிருக்கு, நாங்க போராட்டம் பண்ற மாதிரி. அதெல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை, அது வாய்ப்பா அமைந்தது. இதுபோல காமேஸ்வரி அந்த 14 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்கிற அடிப்படையில தான் இதை பெறுவதற்கு தகுதியான ஆள் காமேஸ்வரி அப்படிங்கிறத உணர்ந்து காமேஸ்வரி இது பண்ணினேன். அதே போல இந்த கட்டுரை எழுதணும்னு என்னன்னா, அந்த பிரபாகரன் இறந்து விட்டார் அப்படின்னு அந்த செய்தி அந்த டிவில எல்லாம் காட்டினப்போ என் தங்கச்சி சந்திரா அவ என்கிட்ட அழுகுறா, இனடி இவர் இறந்துட்டாராமே, என்னால தூங்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி அழுகுறா. அப்படிங்கிறப்போ அப்படி அழுத பெண்கள் பல கோடி பெண்கள், சாதாரண ஜனங்கள், ஈழ போர் முடிந்து பிரபாகரன் இறந்ததை பார்த்தோன்னா கண்ணீர் வடித்தவர்கள். அப்படி ஈழத்தின் மீது பெரிய அரசியல் சிந்தனை இல்லை, ஆனால் ஈழத்தின் மீதும் ஈழ போராளிகள் மீதும் ஒரு சிறிய சாய்வு கொண்ட பல கோடிக்கணக்கான மனிதர்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறோம். அப்படிங்கிறப்போ அவங்களுக்கெல்லாம் என்னுடைய உணர்வு கடத்தப்படணும்னு தான் நான் இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கேன். எனக்கு இது ஒரு பெரிய சவால் தான், ஏன்னா புஸ்தகம், ஆனாலும் இதை செய்து முடித்தேன். இந்த புஸ்தகத்தை நான் எழுதுகிற வரைக்கும் என்னோடு நின்ன தோழர் ராசுவுக்கும் உங்கள் அனைவரின் சார்பாக, அதே போல நான் எங்க பன்மைவெளி பதிப்பகம் என்பது நான் எழுதி தட்டச்சு பண்ணி அனுப்பின உடனே இதனை ஏற்றுக்கொண்டார்கள். சரி, இது வெளியிடுவதற்கு தகுதியான ஒரு சிறு நூல் என்பதை எங்களது பன்மைவெளி பதிப்பகம் ஏற்றுக்கொண்டதற்கு பன்மைவெளி பதிப்பகத்துக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து இப்ப பேச ஒரு 2 வார்த்தை பேசணும். தோழர் வைத்தியநாதன் அவர்கள் இந்த நூலினை பற்றி ஓயோர் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். அவங்க இந்த நூல் அழகா இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அழகை காட்டிலும் அதில் கூர்மை இருக்குது அந்த நூலில். எதுலேயுமே ஒரு வாளில் அழகு தேட வேண்டிய அவசியம் இல்லை, அதனுடைய கூர்மையை தான் பார்க்கணும். அந்த எழுத்தில் அந்த மாதிரி உண்மையின் வீச்சு அதில் தெரிஞ்சது. அது ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு. ஏற்கனவே இந்த நூலை பற்றி நிறைய விமர்சனம் பண்ணிட்டாங்க, நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. புதுசாக நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு உயிர் உன்னதமானது, அதை காட்டிலும் மேலானது நமது உரிமை, நமது விடுதலை, நமது கௌரவம். இதை தலைவர் பிரபாகரன் சொல்லியிருக்காரு. இந்த நூலில் நான் இது ஏன் சொல்ல வர்றேன்னா, அந்த மக்கள் இன்றைக்கும் அதை உணர்றாங்க. நாங்கள் ஒரு காலத்தில் பிரபாகரனுடைய விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம், என்ன இப்போ எப்படி உணர்றோம் அப்படிங்கிறத அவங்ககிட்ட பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க பிரபாகரனுடைய வீட்டை இலங்கை இராணுவம் அதனுடைய அடையாளங்களை சிதைச்சி அதனுடைய வரலாற்றையும் புதைக்கிறதுக்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அந்த மக்கள் மனங்களில் அவர் வீட்டில் இருக்கிறாருங்கிற விஷயத்தையும் அதை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ வெளியில் நடக்கிற பிரச்சாரங்கள் இதையெல்லாம் தாண்டி தமிழர்கள் மத்தியில், உலக தமிழர்கள் மத்தியில் அவர் மிகப்பெரிய இடத்தை பெற்றிருக்காருங்கிறத அந்த நூல் மூலமாக அவங்க மிகச்சிறப்பாக வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க சொன்ன வங்காளையிலேருந்து, முல்லைத்தீவுலேருந்து, கிளிநொச்சியிலேருந்து இதெல்லாம் நாங்கள் களமாடிய பகுதிகள். அது எனக்கு திரும்ப அந்த மீள நினைவுகளையும் நண்பர்களையும் மீட்டு கொடுத்தது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம். அது உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு அடுத்தது இந்த எல்லாருடைய இயக்கங்கள், அடுத்து தமிழீழம், தாயக தமிழகம், தாய்மண் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது, ஒரு உள்ள கிடக்க இருக்குது. அதுக்கு அவங்க இதை எப்படி சாத்தியப்படுத்தலாங்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை காட்டியிருப்பாங்க. யூதர்கள் எப்படி உலகமெல்லாம் அகதியாக இருக்கும்போது அவங்க அடுத்த தலைமுறைக்கு கடத்தி இதை எப்படி சாதிச்சாங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு, எத்தனை தசாப்தங்களுக்கு இவங்களுக்கு பிறகு சாதிச்சாங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டை சொல்லியிருப்பாங்க. அதை ஒட்டி அவங்க முள்ளிவாய்க்கால் கஞ்சிங்கிறத இன்னைக்கு நம்ம அந்த மக்கள் தொடர்றாங்க. இப்போ தமிழகத்துலேயும் இந்த ஆண்டு நான் கவனிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி தொட்டிங்கிற இதை தமிழகத்திலையும் உலகத் தமிழர்கள் மத்தியிலையும் அது போயிட்டு இருக்கு. ஒரு விடுதலையை இழந்த இனம், உரிமையை இழந்த இனம் அந்தந்த காலகட்டத்தில் ஒரு தொய்வை ஏற்பட்ட போதும், தோல்வியை சந்தித்த போதும் கூட
என்றாவது ஒரு நாள் அது வந்து வெற்றியடையுங்கிற அடையாளத்தை வந்து கடத்தி போகிறதுக்கு அதை சிறந்த உதாரணமாக காட்டியிருப்பாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த நூல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அழகை பற்றி நீங்கள் ரொம்ப இன்னும் திரும்ப திரும்ப அதை யோசிக்க வேண்டியது இல்லை. அதில் வந்து கூர்மையும் உண்மையும் இருக்குது. எல்லாருமே படிக்கணுங்கிறது, எல்லாம் போய் சேரணுங்கிறது மிகச்சிறந்த ஒரு பயண கட்டுரைங்கிறத வாழ்த்தி விடைபெறுகிறேன். அடுத்து இந்த நிகழ்ச்சியோட இறுதி கட்டமாக ஆமாம், இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடிய தமிழ் தேசிய பேரியக்கத்துடைய பொருளாளர் தோழர் ஆனந்தன் அவர்களை நன்றியாற்ற அழைக்கிறேன். அன்பிற்குரிய தோழர்களே, நண்பர்களே, ஈழமென்று நேரில் கண்ட நினைவுகள் நூலினை நேர்த்தியான முறையில் எழுதிய அருமை தோழர் அருணா அவர்களுக்கும், இந்த நூலை வெளியிட்ட அருமை தோழர் அவருடைய கடந்த கால நினைவுகளை எல்லாம் இந்த நூல் சுமந்து இருக்கிறது என்று வெளிப்படையாக கூறிய அருமை தோழர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும், இந்த நூலினை பெற்றுக்கொண்ட தோழர்கள் காமேஸ்வரி, அருளர், காளிங்கன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் நன்றியும் பாராட்டுகளும். இது இந்த நூல் வெளியீட்டு நிகழ்ச்சி என்பதை காட்டிலும் இது வந்து இந்த நூலை பற்றிய ஒரு திறனாய்வாகவும் இந்த இது அமைஞ்சிருக்கு. அது மிக சிறப்பானது என்று நான் கருதுகிறேன். இந்த நூலினை அனைவரும் பெற்றுக்கொண்டு இதை படிக்க வேண்டும், இதை உணர வேண்டும், இதை அடுத்த தலைமுறைக்கும் கடத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் அனைவரும் இந்த நூலினை பணத்தை கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.